திருஇருதய மாதம் 23ஆம் நாள். இன்று 2 வாசகங்கள் மூலமாக வேறு செய்திகளை பெறுகிறோம். முதல் வாசகத்தின் மூலம் ஆபிரகாமுடைய அழைப்பு, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திலிருந்தும் உன் தந்தையின் வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், நீ ஆசியாய் விளங்குவாய் என்று யாவே தெய்வம் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கிறார். ஆபிரகாமும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ஆண்டவர் காண்பித்த இடத்திற்கு செல்லுகிற கீழ்ப்படிதலை இன்றைக்கு உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் கேள்வி, எதற்கெடுத்தாலும் சண்டித்தனம், அதற்கான விளக்கம் என்று சொல்லி கேட்டு கேட்டு புக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் கடவுள் அடைத்திருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். அந்த தெளிவு நம்மில் பிறக்க முயலுவோம். மேலும் தீர்ப்பளிக்காதீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் பல நேரங்களிலே நாம் அடுத்தவர் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கு, இவற்றை பற்றித்தான் தீர்ப்பிடுகிறோம், விமர்சனம் செய்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, உன்னை நீ முதலில் பார், உனக்குள் மாற்ற வேண்டியவற்றை மாற்று, அடுத்தவருக்கு என்று வருகிற பொழுது அது இரண்டாவதாக இருக்கட்டும், முதலில் நீயே உன்னுடைய மனசாட்சி பயந்து உன்னை திருத்திக்கொள் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை விடுத்து பாடம் கற்றுக்கொள்ள செய்கிறார். நம்முடைய வாழ்வில் விமர்சனம் என்ற பேரில் அரைகுறையாக புரிந்து கொண்டு மற்றவர்களை கண்கொத்தி பாம்பாக நாம் கூர்ந்து கவனிப்பதிலிருந்து விலகுவோமா? பிறரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் அது கடவுளுக்கு மட்டும் உரியது என்பதை உணர்ந்து தவிர்க்க முயலுவோம். இயேசுவின் திருஹிருதயமே உமது அரசு வருக. ஆமென்.